அரைக்கீரை கூட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கீரை கூட்டு, அரைக்கீரை கூட்டுக்கு வந்து அரைக்கீரை அரிஞ்சு வச்சுருக்கு, வெங்காயம், அரைக்கீரை வெங்காயம் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு, சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், சிறுபருப்பு வேக வச்சுருக்கேன், தண்ணி வேக வச்சுருக்கேன், அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம். கீரை, வெங்காயம், சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு கலந்துட்டோம். இப்போது தேங்காய் பால், குழம்பு கரண்டி துருவின தேங்காய் பால் எடுத்து ஊற்றிருக்கேன். இதெல்லாம் தேங்காய் பால், கீரை, மிளகாத்தூள்லாம் சேர்ந்து நல்லா வேகணும். 5 நிமிஷம் வேகும். வெந்ததுக்கப்புறம் கீரை நல்லா வெந்துடுத்து கரண்டியில் 2 கரண்டி பருப்பு, பாசிப்பருப்பு வேக வச்சதை போட்டோம். அவ்வளோதான். 1 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏற்கனவே கீரை நல்லா வெந்துடுத்து. கீரை இதெல்லாம் நல்லா வெந்துடுத்து தேங்காய் பால் விட்டு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு 2 கரண்டி போட்டு 1 நிமிஷம் ஒரு கொதிச்சா போகிறோம். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து போட்டணும். ஊற்றிட்டோமா, நல்லா ஆயிடுத்து கூட்டு. எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கிண்ணத்துக்கு. எண்ணெய் காஞ்சிட்டு தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் போட்டோம். அதுக்கப்புறம் ஒரே 2 ஜீரகம் வாசனை. அவ்வளோ. கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம். அதெல்லாம் பொரிஞ்சோன்னா கீரைக்கு கூட்டுக்கு நம்ம கொட்டியாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகாய் தாளித்து கொட்டிட்டோம். கீரை கூட்டு ரெடி.